மாவட்டத்திற்கு புதியதாக பொறுப்பேற்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறியதாவது: திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் குறித்து தகுந்த விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் பயன்பாடுகள் இருக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது குண்டாஸ் சட்டம் பாயும். சட்ட ஒழுங்கிற்கு குந்தகம் செய்யும் நபர்கள் மீது கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்படும். சென்னை போன்ற பெருநகரங்களில் இருந்து தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு புதிதாக பொறுப்பேற்ற நிலையில் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். காவல்துறையால் மட்டும் அனைத்து குற்றங்களையும் துரிதமாக கண்டுபிடித்து விட முடியாது. சரியான தகவலின் அடிப்படையில்தான் குற்ற சம்பவங்களை குறைக்க முடியும். பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு தகவல்களை அளிக்கலாம். போக்குவரத்து நெரிசல் குறித்த கேள்விக்கு படிப்படியாக போக்குவரத்து சரி செய்யப்படும். மாவட்டம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் தீவிர கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். கஞ்சா, குட்கா விற்பனையில் ஈடுபடுவோரை கண்காணிக்க சிறப்பு தனிப்படை குழு ஏற்படுத்தப்படும். பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் கொடுமைகள், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளை ஏவ்டீசிங் செய்தால் கடுமையான நடவடிக்கை பாயும். குழந்தை திருமணம் முற்றிலும் தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெறும் அச்சுறுத்தல்கள், வன்புணர்வுகள், அட்ராசிட்டி போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு பட்டியலின மக்களை தாக்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் தகவலின் அடிப்படையிலும் மனுவின் நேரடி விசாரணை அடிப்படையிலும் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விசாரணை மூலம் வழக்கு பதியப்படும். காவல் நிலையங்களில் மற்றும் பொது இடங்களில் கட்ட பஞ்சாயத்து செய்தால் அது சம்பந்தமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முக்கிய பிரதான சாலைகளில் பைக் ரேஸ் செய்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினால் வாகனத்தை கைப்பற்றுவதுடன் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். பத்திரிகையாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததோடு பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்திட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.